இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஏன் முக்கியம் என்று நீங்க கருதுறீங்க? ஏன் அரசியல் தலைமைகளுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தலாயிருக்கு? இந்த பிரதேச எலெக்ஷன்ல தமிழ் தரப்பு என்ன பேச போகுது நீங்க நினைக்கிறீங்க? சர்வதேச விசாரணையை கொண்டு வரத்துக்கு மக்களே எங்களுக்கு வாக்களிங்கன்னா பிரதேச சபைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? தோழர் அதிகார அரசியலுக்காக மாத்திரம்தான் இது நடத்தப்பட்டு அந்த பிரதேச சபைகள்ல எந்த டெவலப்மெண்ட்டுமே அங்க அதை பத்தி பேசப்படல. மாகாண சபையை கைப்பற்றுகின்ற பொழுது தமிழ் தேசியம் என்ன சொன்னா, நாங்கள் இதுல போட்டியிடாட்டி டக்ளஸ் வந்துருவேன் வராம பண்றதுக்கு தான் நாங்கள் இருந்து என்ன செய்தாங்கன்னா, இந்த மாகாண சபையால அஞ்சத்துக்கு பிரயோசனம் இல்லை என்றதை நாங்கள் எடுத்து காட்டினோம். உள்ளூராட்சி சபையால ஒரு பிரயோசனம் இல்லை என்று சொல்றதுக்காகத்தான் இவர்கள் தேர்தல் அடிக்கிறார்களோ தெரியாதுதானே. ஆனா எதையும் பேசாம இன்றைக்கு தமிழ் கட்சிகள் எம்பிபியை தோக்கடிக்கிறதுக்கான கூட்டும் முயற்சி தான் இந்த பிரதேச சபை எலெக்ஷனை அவங்க பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. இன்னைக்கு கருணாவோட போய் கூட்டுக்கு போகுது. உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுக்கு எதிராக கருணா புள்ளையானெல்லாம் உண்டா பிரிஞ்சு அதிகாரத்துக்காக இவங்க 2 பேரும் பிரிஞ்சு கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவங்க 2 பேர் பிரிவிலையும் எத்தனை சவங்கள் மாநேரத்துக்கு கிடைச்சென்று தெரியுமா? இந்த கூட்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்துல முஸ்லிம்களுக்கு எதிரான வாதத்தை வச்சு கொண்டுதான் கருணா பேசுதுன்னு. முஸ்லிம்கள் முதலமைச்சர் வரக்கூடாதா? தென்னிலங்கையில ரணிலுக்கு பக்கத்திலையும் மைந்தைக்கு பக்கத்திலையும் போய் குந்தல்லாமண்டா, இவ்வளவு மக்களையும் அழிவை செய்து ஆக்களோட குந்தல்லாமண்டா, சாதாரண மக்கள் பக்கத்துல வாழ்ற முஸ்லிம் மக்களோட நீங்க ஒரு உரையாடலை செய்யத்தானே வேணும் தோழர். பிபியுடைய வருகைக்கு பிறகு இந்த இனவாதம் மதவாதம் மிகவும் அது இவர்களுக்கு ஒரு பயக்கெடுதியை உருவாக்கி இருக்கின்றன. வடக்கு கிழக்குல இருக்கிற அரைவாசிக்கு மேற்பட்ட பிரதிநிதிகளை எம்பிபி இந்த முறை இதையும் இந்த முறை எம்பிபி உடைக்கி எம்பிபி ஆதரிக்கல இல்லைங்கிற நோக்கம். இன்னைக்கு எம்பிபி இதை நாங்க விழுத்தாட்டணும்னா மிகப்பெரிய ஆபத்துக்கோ போயிருவோம். வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் நாங்கள் இணைய இருக்கின்றோம். தற்பொழுது உள்ளூராட்சி தேர்தல் விடயங்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கின்றது. வெவ்வேறு கூட்டணிகள் உருவாகிறது. இதுகள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகின்றது என்பது தொடர்பாகவும் முன்னாள் இபிஆர்எல்எஃப் உறுப்பினர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் சமூக செயற்பாட்டாளர் சோலையுரான் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். உங்கள் எல்லோருக்குமே மிக அறிமுகமான சோலையுரான். வணக்கம் சோலையுரான். வணக்கம் தேசம் ஜெயபாலனுக்கு. உள்ளூராட்சி விடயங்கள் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வடக்கை பொறுத்தளவுக்கு பலருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கில வேட்புமனுக்களை வடிவாக நிரப்ப தெரிந்தவர்கள் நிரப்பி இருக்கிறார்கள் போல் தெரிகின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஏன் முக்கியம் என்று நீங்க கருதுறீங்க? ஏன் அரசியல் தலைமைகளுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தலா இருக்கு? உண்மையா தோழர், நான் பார்க்கிறது இந்த பிரதேச தேர்தல் என்றது எந்த அரசியல் தீர்மானங்களையோ அரசியல் கட்டுமானங்களையோ செய்யக்கூடிய நிர்வாகம் இல்லை. இது ஒரு கிராமத்திட அபிவிருத்தியல், கிராமத்திட ரோட், கிராமத்திட மக்களோட வாழ்வு சம்பந்தமான ஒரு நிர்வாகம். இந்த நிர்வாகத்துல நான் நினைக்கிறது உண்மையா அந்த காலத்துல 77க்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் தான் அந்த மக்களுக்குள்ள இருக்கிற அவர் எந்த கட்சி என்று இல்லாம ஒரு ஆக்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த பிரதேச சபைகள் நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஊர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சேமண்ட வீடண்டே சொல்லுவாங்க, சேமண்ட தெருவண்டே சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைமை தான் அந்த காலத்துல இருந்தது. இந்த 77க்கு பிறகு ஜெயாடுற காலத்துக்கு பிறகுதான் இது கட்சி மயமாக்கப்படுது. அது தமிழர் விடுதலை கூட்டணி ஆலை, தமிழர் விடுதலை கூட்டணியும் தான் அதை இதை உருவாக்குது. அந்த கட்சி வடிவத்துக்கு அது கொண்டு வரப்படுது. அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்த பிறகு இந்த பிரதேச சபைகளுக்குள்ளால மெம்பர்களை உருவாக்கி அந்த மெம்பர்களுக்குள்ளாக ஒரு தேசிய அரசாங்கத்துக்கு வர எம்பி மாதிரி இதை பயன்படுத்திட்டு போற ஒரு போக்கொண்டு இருக்க அதிகாரத்துக்கு வாரத்துக்காக பயன்படுத்தினாங்க. அது ஒரு நல்ல அம்சம் தானே, அப்படி இல்லையா? அது நல்ல அம்சம் வேண்டா தோழர். இப்ப அது நீங்க நல்ல விஷயங்களுக்காக அந்த மக்களோட நலனுக்காக பயன்படுத்தினா அது நல்ல விஷயம். ஆனா இன்றைக்கு இருந்த அரசியல் தலைமைகளும் அரசியல் கட்சிகளும் இதை பயன்படுத்தினது தங்களோட சொந்த அதிகாரத்துக்காக மாத்திரம்தான், இந்த மேற்கூடிய அதிகார அரசியலுக்காக மாத்திரம்தான் இது நடத்தப்பட்டு அந்த பிரதேச சபைகள்ல எந்த டெவலப்மெண்ட்டுமே அங்க அதை பத்தி பேசப்படல. இப்ப இந்த பிரதேச எலெக்ஷன்ல தமிழ் தரப்பு என்ன பேச போகுது நீங்க நினைக்கிறீங்க? சர்வதேச விசாரணையை கொண்டு வரத்துக்கு மக்களே எங்களுக்கு வாக்களிங்கன்னா பிரதேச சபைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் தோழர்? ஜெனிவாக்கு நாங்க போய் பேசணும்னா அங்க பிரதேச சபையில வர ஏதாவது தலைவர் ஒருத்தர் பார்லிமெண்ட்டுக்கே போக இயலாது, சட்டத்தை பத்தியே பேச இயலாது. அப்ப அவங்கள்ட்ட போய் நீங்க பேசுற அரசியல் என்னன்றதுதான் அங்க இருக்க முக்கியம். நாங்க சொல்ல தானே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று. தமிழ் தேசியத்தின் பிரதிநிதிகளா நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இதுல தேர்தலில் நிக்கிறேன்னா என்பிபி குந்திடும். அப்ப அதுக்காக அவர்களை தடுக்கிற
சொல்றதுக்காக நாங்கள் இப்ப என்ன மாகாண சபை தேர்தலில் நாங்கள் அப்படித்தானே சொன்னாங்க. மாகாண சபை தேர்தல் சட்டங்கள் இயற்றப்படுறது தோழர். தானே அவங்க இயற்றல, அது வேற விஷயம். அவங்க இயற்றலன்றது வேற இல்ல. அந்த நிர்வாகத்தை பத்தி நான் பேசுறேன். மாகாண சபையை கைப்பற்றுகின்ற பொழுது தமிழ் தேசியம் என்ன சொன்னேன்டா, நாங்கள் இதுல போட்டியிடாட்டி டக்ளஸ் வந்துருவேன் வராம பண்றதுக்குத்தான் நாங்கள் நாங்கள் இருந்து என்ன செய்தாங்கள்டா, இந்த மாகாண சபையால அஞ்சத்துக்கு பிரயோசனம் இல்லை என்றதை நாங்கள் எடுத்து காட்டினாங்க. உள்ளூராட்சி சபையால ஒரு பிரயோசனம் இல்லை என்று சொல்றதுக்காகத்தான் இவர்கள் தேர்தல் அளிக்கிறார்களோ தெரியாதுதானே. அவங்கள்ட்ட தான் கேட்க வேணும் நாம. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப பிரதேச சபையில ஒரு கட்சி உண்மையா தமிழ் மக்களோட தேசிய நலன் சார்ந்து ஏதாவது சொல்ல போகுதுன்னா அந்த மக்கள் மத்தியில அது என்ன உரையாட வேணும், அந்த மக்கள்கிட்டயோ அந்த மக்களுக்காக தேர்தலில் நிக்கிறவங்களுக்கு என்ன உரையாட வேணும், உண்மையா தேசிய இனங்களுக்கான பிரச்சனை இன்றைக்கு என்ன, இன்னைக்கு இந்த பிரதேச சபைகளை வச்சுக்கொண்டு மாகாண அரசுக்கான அதிகாரங்களை எப்படி நாங்க பெற முடியும் என்ற இதுகளைத்தான் அந்த மக்களோட அதுமையா பேச வேணும். ஆனா எதையும் பேசாம இன்றைக்கு தமிழ் கட்சிகள் எம்பிபிய தோக்கடிக்கிறதுக்கான கூட்டும் அதிகாரத்துல தோல்வி அடைஞ்சாக்கள் யாரோடையாவது கூட்டு சேர்ந்து அதிகாரத்துக்கு வாரத்துக்குமான முயற்சி தான் இந்த பிரதேச சபை எலெக்ஷனை அவங்க பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. நீங்க அந்த கூட்டுகளை பார்த்தால, ஆக்கள் சேர்ற முறைகளை பார்த்தால என்ன, அவங்கள்ட்ட இருக்கிற மிக முக்கியமான சிந்தனையும் செயல்பாடும் இன்னைக்கு தோத்து போன. இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒரு விஷயத்தை சொல்லுவோம். போன முறை உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே தமிழ் வடக்கு கிழக்கிலே 57,000 வாக்குகளை முதல் கொண்ட புள்ளையானெல்லாம் ஒரு பெருமை அடிச்சு கொண்ட ஒரு நேரம் இருந்தது. இதே ஆள் எம்பிபி அந்த அறகலைய போராட்டத்துக்கு பிறகு அவர் எடுத்த நடவடிக்கையும் இதுவும் மக்கள் நலன்ல இருந்து அவர் தூக்கி எறியப்பட்ட பிறகு இன்னைக்கு கருணாவோட போய் கூட்டுக்கு போகுது. உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுக்கு எதிராக கருணா புள்ளையானெல்லாம் உண்டா பிரிஞ்சு வன்னி புலிகளால ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் பாகரையில கொலை செய்யப்பட்டவங்க, கொலை செய்யப்பட்டு இவ்வளவு அழிவுகளையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால கொலை செய்யப்பட்டதை பார்த்தவங்க, வன்னி புலிகளால கொலை செய்யப்பட்டதை பார்த்தவங்க, பிறகு கொண்டு அதிகாரத்துக்காக இவங்க 2 பேரும் பிரிஞ்சு கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவங்க 2 பேர் பிரிவிலையும் எத்தனை சவங்கள் மாநேரத்துக்கு கிடைச்சென்று தெரியுமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திலீப் என்ற ஒரு பொடியன் இந்த ஜெனிவா போராட்டத்துக்கே விடுதலை புலிகளை தடை செய்ய சொல்லி ஜெனிவாவில் நடந்த போராட்டத்திலே அந்த பொடியன் கலந்து கொண்டவன். அவன் ஒரு டாக்டர் விடுதலை புலிகளே டாக்டரா தான் இருந்தவன். அவனை வர சொல்லி கருணா போய் அங்க வேலைஞ்சது. அவனை கூட புலியானாக்கள் சேனட் கொடுத்து தான் கொலை செய்தவங்க என்ன பிடிச்சு வச்சு. அப்ப நான் என்ன இந்த கூட்டம் எங்க இருந்து வருதுன்றதான் நான் சொல்ல வரேன். இந்த கூட்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்துல முஸ்லிம்களுக்கு எதிரான வாதத்தை வச்சு கொண்டுதான் கருணா பேசுதானே. உண்மையா நிகழ்ச்சியில நான் பார்த்தேன், 8 மெம்பர்கள் மாகாண சபையில் எடுத்த மெம்பர்களை இந்த தமிழரசு கட்சி ஒரு முஸ்லிம் ஆளுக்கு முதலமைச்சர் போஸ்ட கொடுத்தது. அதால நாங்கள் இதுக்கு எதிராக கிழக்கு தமிழர்களா உண்டு கூடணும்டா முஸ்லிம்கள் முதலமைச்சர் வரக்கூடாதா? தென்னிலங்கையில ரணிலுக்கு பக்கத்திலையும் மைந்தைக்கு பக்கத்திலையும் போய் குந்தல்லாமண்டா, இவ்வளவு மக்களையும் அழிவை செய்த ஆக்களோட குந்தல்லாமண்டா, சாதாரண மக்கள் பக்கத்துல வாழ்ற முஸ்லிம் மக்களோட நீங்க ஒரு உரையாடலை செய்யத்தானே வேணும் தோழர். இப்ப கடந்த காலத்துல அது ஒரு மிக மோசமான செயல் என்னென்றால், அது வடக்குலையும் சரி கிழக்குலையும் சரி தேசியவாதம் இந்த சமூகங்களுக்கு இடையான பிரிவினையை தூண்டி அதுல இருந்துதான் ஒரு அரசியலை செய்ய பார்க்கின்றார்கள். மிக வியாழேந்திரன் இன்னொரு முஸ்லீம் எதிர்ப்பாளர் என்று சொன்னா வியாழேந்திரன் பிள்ளையார் கூட்டணி அமைச்சிட்டார்கள். அதுக்குள்ள இப்ப கருணாவும் சேர்ந்திருக்கிறார். இப்ப இது என்ன பாக்குறோம், வடக்குலையும் இதே பிரச்சனை இருக்கு. வடக்குல கஜேந்திரகுமாரோட ஊழல் மோசடிகள்ல ஈடுபட்ட பொன் ஐங்கரநேசன் சேர்ந்திருக்கிறார். இந்த தமிழ் பெண்களை விபச்சாரிகள் என்று தூட்டி கொண்டு திரிகின்ற பாராளுமன்றத்திலேயே தூட்டுகின்ற அர்ஜுனா கஜேந்திரகுமாரோட சேர்ந்திருக்கிறார். இது எல்லாத்தையும் பார்க்க கொள்கை இல்லாமல் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணிகளை உருவாக்கி கொண்டுதான் நமது தமிழ் தலைமைகள் போகுதான். தங்கட அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக ஆரோடையும் கூட்டுக்கு போகலாம் என்ற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்குது. நான் உங்களோட கடந்த பேட்டியிலே நான் சொல்லிக்கேன், கிழக்கு மாகாணத்துல இனவாதம் இன்றைக்கும் இருக்கு தோழர். அதால முஸ்லிம் தமிழ் இனவாதம் இருக்கு. அது அந்த முறை எலெக்ஷன்லயும் வேலை செய்யும், அது வேலை செய்தது. இந்த புள்ளையான் கருணா ஆக்கள் இந்த கூட்டு புள்ளையான் ஆக்கள் அதிகாரத்துக்கு கொண்டு வரதோ இல்லையோ பிற்போக்கு தமிழ் தேசியவாதிகளை கொண்டு வரும் என்ற ஆபத்தான ஒரு சூழல் அங்க இருக்கு தோழர். ஏண்டா இதை நோக்கி இவங்களை வர முடியாது. ஏண்டா இவங்க இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு சாதாரண உடுத்த சாரணோட வந்தாக்கள் எந்த வாழ்க்கை முறையில இருக்காங்கன்னா அங்கத்தைய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. சாதாரண மக்கள் எல்லாத்தையும் அவதானிச்சு கொண்டுதான் இருக்குது. இப்ப இன்றைக்கு சில இளைஞர்களோட காய்க்கக்குள்ள இந்த கல்லணுகள் இவ்வளவு வேலையும் கொள்ளையடிச்சு கொண்டு
இவ்வளத்தையும் செய்து கொண்டு கூட்டுக்கு வராங்க, இவங்களுக்கு யார் வாக்களிக்கிறேன்னா இந்த வாக்கு எங்க போகுதுன்னா வாதத்தை கொண்டு போனா இன்னொரு பிற்போக்கு தமிழ் தேசிய கட்சிட்டு. அப்ப இன்றைக்கு எம்பிபிக்கு எதிராக இவர்களுடைய வாக்குகள் சாணக்கியனுக்கு போகும்ன்றீங்க. அதான் சாணக்கியனும் பார்லிமெண்ட்ல நீங்க ஒரு விதையை கேட்டிருப்பீங்க தானே, அருண் கேமச்சந்திரனுக்கு எதிராக உங்களால அதை செய்ய முடியாட்டி என்னட்டையும் கிஷ்புல்லாட்டையும் தாங்கன்னு தான் சொல்லுது சாணக்கியனும் சொல்லுது. அப்ப எங்க அந்த அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக என்ன உரையாடலுக்கு எல்லாம் இவங்க போறாங்கன்ற அந்த போக்கு தான் இருக்கு. போன முறை பாராளுமன்ற தேர்தலில் கிஷ்புல்லா சொல்லுது, எனக்கு பாராளுமன்றத்தில் அதிகாரம் கிடைச்சி நான் அமைச்சராகினால், ஏன்னா அவங்க எல்லாம் எதிர்பார்த்தது சஜித் வெல்லுவார் என்று தான், அமைச்சராகினால் தமிழ் அதிகாரிகளை நான் அந்த சொன்ன பாட்சை என்னால சொல்ல அவ்வளவு மோசமா செய்வேன், தமிழ் கோயில்களை உடைச்சி நான் இது கட்டினான் பேசின ஒரு ஆளோட சாணக்கியம் போய் திரும்ப ஒரு ஐக்கியத்துக்கு போகுதுண்டா என்னத்தில இருந்து போகுதுன்னு தானே நாங்கள் யோசிக்க வேண்டும். தேர்தல் வந்த உடனே அவர் முஸ்லீம் இனவாதம் கதைப்பார், இவர் தமிழ் இனவாதம் கதைப்பார், ரெண்டு பேரும் கதைப்பாங்க. அதுதான் இப்ப நீங்க போன முறை கருணா அம்பாறையில பேசின பேச்சுக்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா முஸ்லிம்களுக்கு முள்ளெதிரானது. இன்னைக்கு குறைஞ்ச பட்சம் அங்க கிடைக்கிற இப்ப சூழலை பயன்படுத்தி முஸ்லிம் மக்களோட இப்படி ஐக்கியத்தை வளர்க்கிறண்டு. போன முறை எம்பிபியில எலெக்ஷன் கேட்ட காத்தாங்குடியில கேட்ட முஸ்லிம் தோழர் பேர் எனக்கு ஞாபகம் வருது இல்ல, அவர் என்னோட ஒரு கதைக்குள்ள சொன்னார், தனக்கு காத்தாங்குடியை விட தமிழ் மக்கள் வாக்களிச்சதான் கூட தோழர் விருப்பு வாக்கு. காத்தாங்குடியில இருந்து அவருக்கு 2000 சுத்தம், ஆனா தனித்தமிழ் பிரதேசங்கள்ல இருந்து 5000க்கு மேற்பட்ட விருப்பு வாக்கு அவருக்கு விழுந்திருக்குது. அப்ப சமூகம் ஐக்கியத்தை நோக்கி நகர வெளிக்கிடுது இந்த எம்பிபி. பயம் என்னடா இந்த என்பிபியுடைய வருகைக்கு பிறகு இந்த இனவாதம் மதவாதம் மிகவும் அது இவர்களுக்கு ஒரு பயக்கெடுதியை உருவாக்கி இருக்கு, புல்லா உருவாயிட்டு தோழர். இவங்களால தவிக்க முடியாது. இது இந்த பிரதேச சபை எலெக்ஷன் நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்குல இருக்கிற அரைவாசிக்கு மேற்பட்ட பிரதிநிதிகளை எம்பிபி இந்த முறை எடுக்கும். சரியோ, இப்ப எனக்கு மட்டக்களப்பை பொறுத்த அளவுல போன பிரதேச சபையில தமிழரசு கட்சியிட இதுல கேட்ட ஆக்கள் 175 சீட் எடுத்தவங்க, பிள்ளையாண்ட ஆக்கள் 45 சீட் எடுத்தவங்க. சரியா, உதிரியாக இதுக்கு ரெண்டுக்கும் எதிராக வேலை செஞ்ச ஆக்கள் என்று சொல்லி ஆனந்த சங்கரி அப்படி என்று ஒரு 13-17 தமிழ் தரப்புக்கு வந்தது. இது இந்த முறை அரைவாசிக்கு குறையும் எல்லாரும். ஏன்னா இந்த பிரதேச எலெக்ஷன் எல்லாம் ஒரு பிரதேசத்துக்கு இருக்கிற பிரமுகரை வச்சு தானே அது விழுறது வாக்கு. அதனால இந்த கட்சிகளுக்கு இந்த விகிதாசார அடிப்படையில 2-3 சீட் கிடைக்கும். அது இது ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி இல்லை. அப்ப அது இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே இந்த கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் போன முறை நடந்தது. அது நடந்து கோஆபரேட்டிவ் எலெக்ஷன்ல பெரும்பாலும் என்பிபி தோல்வியை தழுவினர் நினைக்கிறேன். அது யூஎம்பி ஆக்கள் வெசல்பி ஆக்கள் தான் அது வெண்டது கூடுதலா. அது ஏனென்றா தோழர், கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் என்றாவே என்னென்று தெரியாத ஆய்வாளர்கள் தான் நீங்க இருக்காங்க. நீங்க ஒரு ஆள் தான் இதை சரியா புரிஞ்சிருக்கீங்க. கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் என்றது தோழர், அந்த கோஆபரேட்டிவ்ல நீங்க இருக்கிற கோஆபரேட்டிவ் ஏரியாவில காசு கட்டி மெம்பர் ஆகணும் நீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல 100 ரூபாய் பொதுமக்கள் அதுக்கு வாக்களிக்க இயலாது. அதுல உள்ள உறுப்பினர்கள் சேர்ந்தவர்கள் தான் வாக்களிக்க முடியும். காலமும் இருக்கு நினைக்கிறேன், உறுப்பினரா இருக்கவன் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கணும் அவர் காசு கட்டி. மற்றது என்னன்னா இந்த கோஆபரேட்டிவ்ல கைப்பற்றுறதுக்காக முதலாளிகள் என்ன செய்யறா, தங்களுக்கு சாதகமான ஆக்களை அந்தந்த கோஆபரேட்டிவ்ல அவங்களே பணம் கட்டி கொஞ்சம் பேரணியை வச்சுப்பாங்க. அப்ப இந்த 35 கால வரலாற்றுல பணம் படைச்ச ஆக்களா யூஎம்பி வெசல்பி ஆக்கள் தான் இருந்தவங்க. அவங்க கட்டி வச்சாங்க, அவங்க வாக்களிச்சாங்க. சாதாரண மக்களுக்கான வாக்களிப்பு நடக்கும்னா இது நடக்காது. அதே மாதிரி தான் பிரதேச சபையும் அந்த கிராமத்துல ஒரு மக்களால தெரிவு செய்யப்பட்ட செல்வாக்கான ஒரு ஆளை எந்த கட்சி போட்டாலும் வெல்லும். ஆனந்த சங்கரிக்கு அங்க ஒரு செல்வாக்கம் இல்லை. 17 சீட் எடுத்தது என்ன போன முறை மட்டக்களப்பாறையில. என்னன்னா அந்த சமூகத்துல ஒரு செல்வாக்கு அந்த கிராமத்துக்குள்ள அவரை பிடிக்குமெண்டா அல்ல அவரோட குடும்பத்துக்கு 2000 ஓட்டு இருக்குமெண்டா அவர் வெல்லலாம் அங்க. ஆனா இதையும் இந்த முறை எம்பிபி உடைக்கும் அவர்கள் அந்த கிராம மட்டம் வரைக்கும் ஊடுருவி இருக்கிறார்கள். இல்ல, ஊடுருவதுக்கான வேலைகளை தொடர்ச்சியா செய்யறாங்க தோழர். அவங்க தமிழ் சமூகத்தை மிக தெளிவா புரிஞ்சு கொண்டாங்க. ஒன்று சாதிய ரீதியான கட்டுமானம், அது வடமானத்தை பொறுத்த அளவுல. 2வது கட்சி ரீதியான இனமாக பார்த்து ஒருத்தரை புறக்கணிக்கிற மனநிலை அவங்கள்ட்ட இருக்குது.
தமிழ் சமூகத்திட்ட. இதுக்காக நான் நினைக்கிறேன் கூடுதலான இடதுசாரி சிந்தனை கொண்ட சிங்கள தோழர்களே இன்றைக்கு வடக்கு கிழக்குல அரைவாசி மாவட்டங்களுக்கு மேல பொறுப்பாக போட்டிருக்காங்க. அவங்க வந்து கட்சி கட்டுமானங்கள், இடதுசாரி சிந்தனைகளோட, முற்போக்கான பாத்திரங்களோட சமூகத்தை எப்படி கையாள்றது, ஒரு சமூகத்தை எப்படி நீ பார்க்கிறது, ஒரு சமூகத்துக்கு எம்பியா வார வேணும், பிரதேச வாரணும், என்னென்று தொண்டு செய்ய வேணும் என்ற கிளாஸ் எல்லாம் அவங்க இப்ப எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஒரு லாங் டைம் போகும் அவங்களுக்கு. அவங்க இந்த 5 வருஷத்துக்கு அவங்க வடகிழக்குல சாதிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க பாக்க எம்பி சம்பளம் எம்பி மட்டும் தான் இருக்கலாம், மினிஸ்டர் சம்பளம் எடுக்கலான்னு அந்த அந்த நடைமுறை வாழ்க்கைக்குள்ள சமூகத்தை இப்படி கொண்டு வரும். நீ பிரதேச எலெக்ஷன் நீ பெரிய ஆள் இல்லை, அந்த சமூகத்துக்கு தொண்டு செய்ய வந்திருக்கா. தொண்டு செய்ய வந்த ஆக்கள் தான் எதிர்காலத்தில் இனி நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலே பாராளுமன்ற தேர்தலுக்கு எத்தனை பேர் எலெக்ஷனுக்கு வருவானே எனக்கு தெரியல தோழர். என்ன அங்க உழைக்க இயலாது, அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது. இன்றைக்கு நீதித்துறையா இருக்கும், போலீஸ் துறையா இருக்கும். இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களோட யாழ்ப்பாண மாவட்டத்துல எக்கச்சக்கமான ஆக்கள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அது என்ன காரணம் என்னண்டா, இந்த அரசாங்கம் இல்ல, முதல் அரசாங்கத்திலே அது வந்துட்டு 40 வயசுக்கு கீழ்பட்ட ஆக்கள் எத்தனை பேர் இருக்கணும், பெண்கள் எத்தனை பேர் இருக்க வேணும் என்றெல்லாம் இருந்தா, இப்ப எனக்கு இன்றைக்கு போன தை மாசம் 60 வயசுண்டா, ஒரு நாள் பிந்தினாலும் நான் 61 வயசுக்கு தான் நான் என்ன கணக்கு பார்ப்பேன். நான் இந்த 60 வயசு 40 வயசுக்கு கணக்கு பார்க்க மாட்டேன். ஒரு நாள் முந்திருந்தா இது ஒன்றையும் பார்க்காம, இது போன முறை எல்லாம் இந்த அரச நிர்வாகிகள் வந்து இதெல்லாம் கண்டுகொள்ளல, லிஸ்ட்ல போட்டா செஞ்சுட்டு போட்டாங்க. ஆனா இந்த முறை அதிகாரிகள் இந்த அரசுக்கு பயப்படுறாங்க. எல்லாத்தையும் எண்ணெயை விட்டு கண்ணை விட்டு பாக்குறாங்க. எத்தனை பெண்கள் சரியா வந்திருக்காங்க, எத்தனை வயசுக்கு கீழ்பட்ட ஆக்கள், எத்தனை இதெல்லாம் பார்த்து சைன் பண்ணிருக்கா, பர்த் சர்டிபிகேட் அட்மிஷன் பண்ணிருக்கா, இல்லாட்டி பர்த் சர்டிபிகேட் பண்ணாட்டி நாளைக்கு கொண்டு வான்னு சொல்றவனும் இருந்திருக்கான். இதுல புத்திசாலி டக்லஸ் நாம சொல்லணும். ஆள் 14ஆம் தேதியோ கொண்டு போயிருக்கா. அவங்க எல்லாத்தையும் பிள்ளைய மார்க் பண்ணி திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திரும்ப எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு சரியா பூர்த்தி பண்ணிட்டு திருப்பி கொண்டு கொடுத்துட்டு, ஆனா சங்கு சின்னம் என்ற சுரேஷ் பிரமச்சந்திரன் போன்ற தம்பி போன்ற பெரிய பட்டதாரிகள் தங்களை அறிவாளிகள் என்று யோசிக்கிறார்கள். கடைசி நேரம் இருந்து போன ஆக்கள் சில விஷயங்களை கொடுக்காதால எல்லாரும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு சித்தர் எல்லாம் எத்தனை எலெக்ஷனை சந்திச்சவர். இதெல்லாம் வந்து இந்த 40 வயசு தாண்டி 41 ஒரு நாள் என்றாலும் அவர் ரிஜெக்ட் தான். இந்த முறை சட்ட நிர்வாகத்துறை வந்து மிக உன்னிப்பா இந்த விஷயங்களை அவதானிச்சு. ஏனென்னா அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும். அரசு சொல்லுதானே உங்களோட அதிகாரத்தை நீங்க சரியா பயன்படுத்துங்கோண்டு. அது நீதித்துறையா இருந்தானே போலீஸ். அதுலதான் இன்னைக்கு எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணி போட்டு இருக்காங்க. நாங்கள் இது சொல்ற இந்த உள்ளூராட்சி சபை சம்பந்தமான கலைக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு லைன் ஆஃப் தோட்ஸ் இருக்குது, வந்து இது வந்து அரசியல் மயப்படுத்த கூடாது என்ற ஒரு லைன் ஆஃப் தோட் இருக்கு உள்ளூராட்சி பிரதேச சபைகளை. இன்னொரு தோட் ஏற்கனவே கழிச்சு இன்னொரு தோட் என்னன்னா, இந்த உள்ளூராட்சி சபைகள் தானே நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக பரிமாணம் பெறுவதற்கான முதல் படியாக இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது இதுகளுக்கான வாரவர்கள் வந்து ஒரு அரசியல் செழுமையை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல? அது நீங்க சொல்ற சரி தோழர். இப்ப ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து இதுக்குள்ள போய் அரசியல் ரீதியா வளர்ந்து வரதுக்கான போக்குகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த அரசியல் கட்சிகள் தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்கான பேட்டியாகத்தான் இவங்களை பயன்படுத்துறாங்க. இப்படியான இந்த 35 வரலாற்றுல உங்களுக்கு ஒரு பிரதேச சபையில எலெக்ஷன் கேட்டு பிரதேச செயலாளர் இருந்த ஆரையும் பாராளுமன்ற தேர்தலில் இவங்க நிப்பாட்டி இருக்காங்களோ இல்ல, இவங்க யாரை நிப்பாட்டி இருக்காங்க? அப்ப இந்த பிரதேச சபையை ஏன் பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு அதை விளங்க வேணும். அதுல இருந்தா நான் இந்த விஷயத்தை பாக்குறேன். அப்ப இவங்க எப்படி பாராளுமன்றத்துக்கு ஆக்களை சேர்க்கிற தங்கட கட்சிக்கு 4 கோடி ரூபாய் செலவழிக்கக்கூடிய ஒரு ஆள் சரியோ, அந்த ஊருக்குள்ள தங்கட இதை கேட்கக்கூடிய ஆளா தான் இந்த பாராளுமன்றத்துக்கு இந்த கட்சிகள் தீர்மானிச்சிருக்கு. இதுவரைக்கும் இந்த பிரதேச சபையில நீண்ட காலமா உழைச்சி சமூகத்தில் அக்கறை கொண்ட ஆரையும் இந்த கட்சிகள் இதுவரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு பாராளுமன்ற தேர்தல் இன்னொன்றையும் பாத்தீங்களா? இப்ப நீங்க முதல் சொன்னீங்க, உரையாடல சொன்னீங்க, இந்த 175 பேரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து தமிழரசு கட்சி வந்து 175 வேட்பாளர்கள் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்றிருக்கிறார். இந்த 175 பேருக்கும் வந்து ஒரு சம்பளம் இருக்கு. அப்ப இவர்கள் வந்து முழு நேர கட்சி உறுப்பினர்களா வேலை செய்யறதுக்கு ஒரு பலம் வருது. இதுக்குத்தான் பயன்படுத்தினவங்க. போன முறை ஒரு சீட் ஒரு ஆளுக்கு சீட்டா கொடுக்காம துர்ராசிங்கம் எடுத்த முடிவே அதுல இருந்தா மட்டக்களப்பு மாவட்டத்தில் எனக்கு தெரியும். 175 மெம்பரும் தனக்காக வேலை செய்தால் தான் எம்பி ஆயிடலாம், அதால இவருக்கு நாங்க கொடுக்க தேவையில்லை. அப்படி ஒரு தீர்மானமே அந்த கட்சி எடுத்துன்றது எனக்கு அது முழுசா அது தெரிஞ்சபடியா தான். நான் இந்த இதுகளில் கொஞ்சம் ஈடுபாடுபடியா தான் இந்த கட்சிகள் எப்படியோ இந்த 175 பேர்ல ஒருவரை கூட மாகாண சபைக்கு கூட அது கேட்க விடுறதில்ல தோழர். இந்த 175 பேர்ல
நீங்க அதைத்தான் நீங்க உன்னிப்பா இன்னைக்கு சாணக்கியன் எடுங்க. போன பிரதேச சபை எலெக்ஷன் நடக்கக்குள்ள அதுக்கு முதல் நடந்த ஒரு வருஷத்துக்கு முதல் நடந்த எலெக்ஷன்ல SLP எலெக்ஷன் கேட்டது. SLP மஹிந்த ராஜபக்ச கட்சியில எலெக்ஷன் கேட்ட பற்றுப்பு தொகுதியில அமைப்பாளராகவும் அதுல எலெக்ஷன் கேட்ட கிஸ்புல்லாட லிஸ்ட்ல அவர் எலெக்ஷன் கேட்டவர். அதே ஆள் வந்து அடுத்த பிரதேச சபை எலெக்ஷனுக்கு 4 கோடி ரூபாய் பணமும் செலவழிச்சு சரியோ தந்தை இதையும் காட்டின பிறகு பாராளுமன்ற தேர்தலை கொடுத்து அந்த அவ்வளவு பிரதிநிதிகளை இவருக்கு சாதகமா பயன்படுத்தி வெல்ல வச்சதான் கட்சி. அப்ப இந்த கட்சி வந்து ஒரு மக்கள் நலன்ல இருந்து இந்த பிரதிநிதிகளை உருவாக்குது இல்ல இந்த வந்த பிரதிநிதிகளை மக்களுக்கான நலனுக்கான வேலைகள் என்னன்னா அந்த மக்களுக்கான கிளாஸோ இல்ல கருத்தரங்குகளோ அறிவுறுத்தல்களோ அது செய்து இல்ல. ஆனா MVP அதை செய்யுது. கொண்டு வரேன்டா இப்ப இவர்கள் பிரதேச சபை இல்ல உறுப்பினர் இதுகளை வென்றுட்டா இவர்கள் வந்து தங்களோட கட்சியை கட்டமைச்சு வளர்க்கறதுக்கான வாய்ப்பை அது கொடுக்குது. கட்சியே இல்ல தோழர், கட்சியையும் இல்ல. நீங்க அது உன்னிப்பா பார்க்கணும். கட்சிய கட்டுமானம் இருந்தா இந்த கட்சிகளுக்குள்ள இவ்வளவு முரண்பாடு வராதல்லோ. கட்சி நலன் இருந்தா கூட அது கட்சி நலன் கூட இல்லன்னு தங்கட சொந்த நலன். இதுல ஒரு சிலருடைய நலன்கள் தான் பேணப்படும் என்று சொல்றோம். நலன்கள் இப்ப நீங்க தமிழரசு கட்சி எடுங்கோ, சுமந்திரன் நலனும் சிறு நலனுக்காக தானே அந்த கட்சி இவ்வளவு பிரச்சனையை சந்திக்குது. MVP கட்சி நலன்ல நிக்குது. கட்சி தலைமை ஒரு முடிவெடுத்தா உனக்கு சம்பளம் ஒத்தருக்கு இல்லையா வேணாம் கைதட்டுறான் அவன் பார்லிமெண்ட்ல ரைட்டா, அது கட்சி நலன். அப்ப கட்சிக்கு தேவை ஒரு கட்சியால மாற்றங்களை கொண்டு வரலாம். ஒரு நல்ல கட்சியால அந்த ஒரு சமூகத்துக்கான மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்ப இந்த கட்சிகள்ல கட்சி நலனே இல்லைன்னு, கட்சி நலனே இல்லை, தனிப்பட்ட மனுஷர்கள நலனுக்காகத்தான் தமிழ் கட்சிகள் இந்த ஓட்டம் ஓடுதுன்னு. இல்லாட்டி இதுல இருந்து நாங்க இன்னொன்றையும் வரலாம இன்னொரு முடிவுக்கும் வரலாம நினைக்கிறேன். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல இந்த கட்சிகள் வந்து ஒரு கணிசமான வெற்றியை சந்திக்கல என்றால் இவர்கள் வந்து மாகாண சபை தேர்தலையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இழப்பினோம். நிச்சயம். இப்ப இந்த வெல்ற உறுப்பினர்கள் வந்து கட்சிக்காகவோ அல்லது கட்சியின் உறுப்பினருக்காகவோ வேலை செய்வினோம். இவர்கள் பதவி வெல்ல என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு முழு நேர அரசியல் செயற்பாட்டாளர் இருக்காத உங்களுக்கு அப்படி ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் இல்லையா நீங்கள் மாகாண சபையிலயோ பாராளுமன்றத்திலேயோ எதிர்காலத்துல நீங்கள் உங்களோட வாக்க தக்க வைக்கிறது கஷ்டமாயிருக்கும். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் ரெண்டே நிலப்பாடு என்னன்னா தமிழ் மக்கள் அதிகாரத்தை பத்தி பேசிக்கொண்டுதானே அது போகுது. ஆனா இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இந்த பிரதேச சபை எலெக்ஷனுக்கு பிறகு MVP அரசாங்கம் இல்ல தோழர் அனுரா ஒரு தீர்மானத்துக்கு வந்து வடக்கு கிழக்கு இலங்கைக்குள்ளான மாகாணங்கள் எலெக்ஷனை வச்சு அதுகளுக்கான குறைஞ்சபட்ச அதிகாரங்களையும் கொடுத்தா இவங்கட அரசியல் என்ன பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆப்பம் ஏனெண்டா நம்புறேன் தோழர் அனுரா இந்த தவற விட மாட்டாராண்டு. ஏண்டா இலங்கையில வந்து JR மஹிந்த ராஜபக்ச இப்ப இது 3வது இது எல்லா பலத்தோடையும் கிடைச்சிருக்கு அனுராக்கு மட்டும்தான். சரி, ஆளு வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஆளுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் என்று நான் நம்புறேன். 1917 ஆட்சிக்கு லெனின் ஆட்சி கொண்டு வந்ததும் சிறுபான்மையின மக்கள் அதிகாரங்கள் எப்படி பகிர்ந்தளிக்கப்படும் சுயர்ண உரிமை பற்றி எல்லாம் பேசின ஒரு ஆள் கொண்டு வந்த அந்த கட்சியிலே அந்த மாற்றத்துக்குள்ளேயே 90 கொப்பை சேவை போன்ற ஒரு பிள்ளையான மனுஷன் வந்து எப்படி நாத்தி விட்டான் என்றது அனுராக்கு ஒரு அனுபவமா இருக்கும் என்று நான் நம்புறேன். அந்த அடிப்படையில அனுரா இந்த காலத்தை சரியா பயன்படுத்தி இலங்கையில இருக்க சிறுபான்மையின மக்களுக்கான தமிழ் மக்கள் கண்டு நான் சொல்லல, இலங்கையில இருக்கிற ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்கள வாழ்வை சரியான முறைக்கு அதை கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கேன். அவர் இடதுசாரி விஷயங்களை பார்த்தவர். லெனின் வரலாறுகள் ரஷ்யாவோட முழு வரலாறும் அவருக்கு தெரிஞ்சது. அதுக்கு பிற்காட்ட காலத்துல ஸ்டாலின் என்ன செய்தது, என்ன படுகொலைகள் நடந்தது போனது வந்த எல்லா வரலாறும் அதுவும் JVP-க்குள்ளேயும் அப்படி நடந்து வந்திருக்குது. 90 கொப்பை சேவு கொண்டு வந்து இதை எங்க கொட்டி தீர்த்தார் மக்களும் தமிழ் மக்களா இருந்தாலும் சிங்கள மக்களா இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் வந்து அவருடைய பேச்சையும் செயலையும் ஒன்றாதான் பார்க்கணும். அந்த பேச்சுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லைன்றத மக்கள் தெளிவாக நடைமுறையில பாக்குறாங்க. இப்ப நடைமுறை அவங்க சொன்னாங்க இப்ப இவங்களை பத்தி 1000 கேள்விகள் கேட்டு அவங்க முதல் கொலை செய்தவங்க இது செய்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த ஆட்சியை கவுக்கெல்லாம் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இப்படி சாதாரண மக்கள் சொல்றாங்க. இந்த ஆட்சியை கவுக்குற சூழல் இங்க ஒருவருக்கும் அதுக்கு இடம் இல்லை.
இந்த விஷயங்கள் நடக்குது, தொடர்ந்து நடக்கும். கொலைகள் நடக்குது, இது நடக்குது. எல்லாம் வந்து பழைய கட்டுமானங்களுக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரங்க வர்க்கத்திட நலன்களுக்காக இன்றைக்கும் ஆட்கள் செயல்படுறாங்க. அது மெல்ல மெல்ல இல்லாம போகும் தான் சமூகம் கதைக்குது, சாதாரண மக்கள். ஒரு வகையில இது ஒரு 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 ஆச்சரியமான ஒரு அரசியல் பரிசோதனையாகவும் இருக்குது. என்னென்றா உலகம் முழுக்க வந்து இன்னைக்கு ஒரு வலதுசாரி போக்கோட இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளிலேயே இனவாதம் மதவாதம் தலை தூக்கி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் மிக மோசமாக இருக்கின்ற பொழுது இலங்கையில வந்து நிலைமைகள் மிகவும் சமாதானமாகவும் ஒரு 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 ஸ்மூத்தாகவும் பயணிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். மற்றது மாற்றம் என்றுதான் நினைக்கிறேன். இப்ப இதுக்கு முதல் நிகழ்ச்சியை நீங்க பாருங்களேன். இதுக்கு முதல் நிகழ்ச்சி கோட்டபாய பக்சட மஹிந்த ராஜபக்சட காலத்துல எவ்வளவு மோசமான அடாவடித்தனங்கள் தங்கட ஆக்களை வச்சு கொண்டு நடந்தது இந்த சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக. அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் உலகம் ஃபுல்லாவும் இன்னைக்கு இடதுசாரி சிந்தனைகளே இல்லாம ஆக்கப்பட்டு வலதுசாரிகள போக்கள் வலுவோங்கி கொண்டு போகலாம். அண்மையில சில தினங்களுக்கு முதல் திருநாவுக்கரசு விடுதலை புலிகளுடைய முக்கியமான ஒரு அரசியல் ஆய்வாளராக இருந்தவர், தற்பொழுது தமிழ்நாட்டுல ரோவினுடைய கட்டுப்பாட்டுல வாழ்கின்றவர். அவர் சொன்னார், அவர் எப்படி விளங்கப்படுத்துறார் என்றால் ஒவ்வொரு அரசியல் மாற்றமும் வந்து மிக மோசமான இனவாதிகள் தான் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆனால் அவர் அதுல இலங்கையின் மிக முக்கியமான இனவாதி ஜேஆரை பற்றி எந்த கருத்தும் சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ இனவாதியா இருந்தா அவர்களும் பார்க்க மோசமான ஆளா கோத்தபாயா வந்தார். இப்ப கோத்தபாயாவிலும் மோசமாக ரத்தம் குடிக்கின்ற ஏவிபி ஆட்சியை கைப்பற்றி இருக்கு என்று நிறுவுகிறார். அப்ப வந்து தமிழ் சமூகத்தை நாங்கள் எங்க கொண்டே விடுறது, இதை எங்க கொண்டே நாங்கள் இனி பேசுறது இத பத்தி. உண்மையா அன்றைக்கு வந்து சந்திரியாலாம் வெக்கப்படுறாங்களாம். எங்களுக்கு தெரிஞ்சு அவ வெக்கப்படுறா. அவ சில விஷயங்கள்ல இருந்த பேட்டிகள் சொல்றாங்க, தான் மிகப்பெரிய தவற விட்டான். அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்கு இப்ப ஜேவிபி சந்திரியாவுடைய ஒரு கூட்டுக்கு போனதால போய் 33 சீட் எடுத்தார். அது அன்றைக்கு தங்களை பாதுகாக்கிறதுக்கு, தங்கள் மேல சட்ட நடவடிக்கை அது அந்த சூழலை மாற்றி கொண்டு வந்திருக்கேன். அது இன்றைக்கு வந்துட்டேன். அது வந்திருக்கப்ப கடந்த கால தவறுகள்ல இருந்து ஒரு படிப்பினையை எடுத்து அடுத்த மனுஷன் முன்னோக்கி நகர்றது தானே சரியான முயற்சி. அதை நாம செய்யாதாலே நாம தமிழ் தரப்பை நாம விவரிச்சு கொண்டிருக்கிறோம். நம்ம தமிழ் தரப்போடங்களுக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா தோழர்? இல்லையே. உண்மையிலே நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் கட்டாயமா இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜேவிபி ஆதரிக்கிறது எதிர்க்கிறது என்றதுக்கு அப்பால ஜேவிபி வந்து தான் கொடுத்த வாக்குறுதிகள்ல தொடர்ந்து இருக்கணும் என்றால் ஒரு 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 உறுதியான பலமான ஒரு எதிர்கட்சி வேணும். அந்த எதிர்த்தரப்பு என்றது வந்து கொள்கை ரீதியாகவும் பலமானதாக இருக்கும். இன்றைக்கு ஜேவிபிக்கு இருக்கிற இந்த அலைக்கு மிக பிரதான காரணம் என்னென்றால் அங்கே ஒரு எதிர்கட்சி இல்ல. உண்மையா தோழர். அப்புறம் எதிர்கட்சியை உருவாக்குற ஆக்கள் சஜித்தோட போய் குந்தி திருந்து காய்ச்சி உருவாக்க இயலாதானே. உண்மையா ஒரு எதிர்கட்சி உருவாக்கப்பட வேணும்னா சமூக அக்கறை கொண்ட கட்சி அங்க இருந்தா அந்த கட்சி வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து ஒரு சமூகத்துல இருக்கிற முற்போக்கு சிந்தனை ஆக்கள் இதை மாற்றத்தை நோக்கி நகர்ற ஆக்களை உள்வாங்கி கொண்டு ஒரு எதிர்கட்சியை உருவாக்கப்பட வேணும். இப்ப எம்பிபி உருவாகினதும் அப்படித்தானே தோழர். இப்ப இன்றைக்கு இருக்க பிரதமர் வேற ஆக்கள் எல்லாம் வேற இடங்கள்ல இருந்து வந்த ஆக்கள் தானே. அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்றதுக்கு புது சிந்தனைகளும் புது ஆக்களும் வர வேணும். இதே ஆக்களை வச்சுக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள் பலமாக்கணும் சஜித்தோட போய் குந்தி திருந்து ஜூஎம்பியும் தமிழரசு கட்சியும் சிறிதேசனும் சிறிதரனும் போய் நின்று தான் பேசுதன வந்து. அப்ப பேசுதண்டா இதால ஒரு இவர்களுக்கு இன்னும் இந்த அடிப்படை விளங்கியல. இப்ப சமூகம் வந்து இப்போ ஒரு கட்டத்துல இருந்து மற்ற கட்டத்துக்கு மேல போகும். அது வந்து ஒரு முற்போக்காகத்தான் அது நகர பார்க்கும். அது ஒரு நாள் பழைய நிலைக்கு வர முயற்சிக்காது. அப்ப நீங்கள் இனி ஜேவிபிக்கு எதிரான ஒரு கட்சியாக நீங்க வரணும்டா ஜேவிபியிலும் பார்க்க முற்போக்கான சிந்தனைகளை நீங்க வச்சிருக்கணும். சிந்தனை வரும். இதை தக்க வச்சு கொள்றதுக்கு இதை கூட முற்போக்கான பாத்திரத்தை எம்பிபியும் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்ற. அப்ப இதுதான் சமநிலையை கொண்டு போகும். நாங்கள் இப்ப எம்பிபி ஆதரிக்கல இல்லைங்கட நோக்கம். இன்னைக்கு எம்பிபி போறப்போ இதை வந்து நாங்க விழுத்தாட்டணும்னா மிகப்பெரிய ஆபத்துக்கோ போயிருவோம். அப்ப இதை கொண்டு போறதனூடாக இன்னொரு வலுவான எதிர்கட்சி ஒன்று அங்க உருவாக்கப்பட வேணும். இதை விட போக்கானது. எங்களுக்கு வந்து இந்த தமிழாக்கள் சொத்துக்களை தமிழன் தான் கொள்ளையடிக்கணும், தமிழ் பெண்களை தமிழன் தான் பாலியல் வன்புணர்வு செய்யணும் என்ற கொள்கையில நாங்கள் வரையில்லை. நாங்கள் வந்து ஒட்டுமொத்த சமூகமும் அது தமிழனோ சிங்களவனோ முஸ்லீமோ ஒட்டுமொத்த சமூகமும் அடுத்த படிநிலைக்கு மேல்நிலைக்கு போவோம். அந்த மாற்றத்துக்கான சூழலை வந்து தமிழ் கட்சிகள் செய்யலாம். அப்படி செய்யக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு நான் பாக்குறது சுகு மட்டும்தான். அவருக்கு அந்த ஆளுமையும் ஆற்றலும் இருக்கான்னு எனக்கு தெரியா. அந்த சிந்தனை இருக்குது அவர்கிட்ட. அவர்கிட்ட அந்த சிந்தனை செயல் திறன்கள் வந்து இருக்குது. அந்த ஆற்றல் வேண்டும்
கொண்டு இருக்கத்தானே வேணும் ஒரு ஆள் அடுத்த கட்டது அதுக்கான நகர்வா அப்படி ஒரு குரூப் அப்படி சேர்ந்து வரும் அது நடக்கும் என்று நான் நடக்கும் தோழர், நடக்காம போகாது. சமூகம் வந்து அது வரைக்கும் தவிர்க்க முடியாம தேசிய மக்கள் சக்தி தான் தமிழ் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த போறார்கள் என்றதும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அதுவும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியும் தானே இந்த இவ்வளவு விடுதலை புலிகள் இந்த வன்மையான சம்பவங்கள் அரசோட வன்மையான சம்பவங்களுக்குள்ளதான் இந்த மாற்று அரசியலை பேசிக்கொண்டு மாற்று போக்குகளை பேசிக்கொண்டு இப்ப நீங்களும் நானும் உரையாடுறதே வந்து அங்கிருந்து வந்த நாங்களே அது ஒன்று இந்த சமூகம் சோரம் போகாது. அது எங்கேயோ உடைச்சு இதெல்லாம் கேள்விக்குட்படுத்தி அடுத்த நிலைக்கு அது மாறும் என்று நான் நம்புறேன் தோழர். நிச்சயமாக நான் அந்த ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி ஒரு சின்ன ஆய்வு செய்து பார்த்தா நான் அதுல பார்த்ததுல ஜேவிபிக்கு ஆதரவா சிங்கள மக்கள் திரும்பி இருக்கிறோம். அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் பார்க்கல பொழுது அது ஒரு 10% சிங்கள மக்கள் தான் ஜேவிபியை நோக்கி திரும்பி இருக்கிறோம். ஆனால் யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கள மக்கள் ஜேவிபியை நோக்கி திரும்பின தமிழ் மக்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கலாம். ஆனால் அந்த வீதாசாரம் கிட்டத்தட்ட 20 வீதத்துக்கு மேல் 20 வீதாசாரத்துக்கு ஒரு 5000 ஓட்டு எடுத்து கொண்டிருந்த ஜேவிபி 27,000 ஓட்டு எடுத்து 1000 ஓட்டு தான் எடுத்தது. 5000 ஓட்டு எல்லாம் எடுக்கல. 1000-1200 வாக்குகள் தான் எடுத்தவர்கள். காரியமாக நினைக்கிறேன் அந்த அலைதான் போன முறை பிரதேச சபைக்கு ஆற போடுறே பிரச்சனையில இருந்தவங்க எல்லா பிரதேச சபையிலையும் காசு கட்டையும் இல்லை. யாழ்ப்பாணத்திலே 4 பிரதேச சபையில தான் ஜேபி காசு கட்டியிருந்தது, எம்பிபி காசு கட்டியிருந்தது. இந்த முறை ஆற கட்சியில போடுற லிஸ்ட இது தயார்படுத்துறதுக்கே பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. ஆற வெளி குறைக்கிறது, ஆற இது செய்யறது, இவரை போடலாமா அவரை போட அதுலயே பிரச்சனை நடக்குதாங்க. ஆற தேர்தலில் நிப்பாட்டு இப்ப வரைக்கும் மாகாண சபையின் வேட்பாளராக ஜேவிபி அறிவிச்ச கபிலன் பேர் தான் அடிபடுது. இவர்களை பற்றி இன்னும் ஆர் நிக்கிறதே தெரியல, ஒன்றுமே தெரியல. மற்றது இப்பவே அவங்க மாகாண சபைக்கான லிஸ்டும் போட்டுட்டாங்களாம். நான் அறிஞ்சதின் அடிப்படையில மாகாண சபை தேர்தலுக்கான லிஸ்ட் போடப்பட்டுட்டு அவங்கள்ட்ட அவங்க ஒரு விஷயத்தை செய்ய முதலே 6 மாசத்துக்கு முதலே பிளான் பண்ணி தான் அவங்க நிக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நாங்க கேள்விப்பட்ட மாகாண சபை தேர்தல் என்னன்னா அதுக்கான லிஸ்ட் எல்லாம் தயார் தோழர். தேர்தல் அறிவிச்சா சரி அடுத்த நாளைக்கு வேணுமெண்டா யாரும் கொண்டு பேரை கொடுக்கலாம், போம் நிரப்பி கொடுக்கலாம். ஆனா லிஸ்ட் அவங்களுக்கு தயார். அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட நலன் இல்லாத ஆட்களுக்கு அது செய்யற ஈஸி தானே தோழர். ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி காசிக்காகவும் செல்லுக்காகவும் தண்ட நலனுக்காகவும் ஒரு ஆளை கொண்டு வரண்டா தான் இடையில கொண்டு பூச்சி பிரச்சனை பட வேணும். அந்த இதெல்லாம் இல்லைன்னு அவங்க அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த அதிகாரத்தை கொடுத்திக்காங்க. அங்க இருக்க பொறுப்பாளரோட நீங்க சேர்ந்து அந்த வேலையை நீங்க செய்யுங்க. இந்த கட்சி வந்து இந்த இதுக்கும் செய்யல. யாரை தீர்மானிச்சாங்களோ அவங்கதான் அதை தீர்மானிக்கிறாங்க, யாரை போடுறது யாரை எடுக்கிறதுன்னு சொல்லி. ஏற்கனவே அந்த மாவட்ட ரீதியா அந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சி கட்டுமானம் நீண்ட காலத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 83க்கு பிறகு ஒரு கட்சி கட்டுமானமா எம்பிபி வடக்கு கிழக்குல அந்த ஒரு கால் வச்சு ஊண்டுது. அது வந்து நீண்ட காலத்துக்கு பயணிக்கும் என்று நான் நம்புறேன். இதெல்லாம் ஓரங்கட்டி தமிழ் தேசிய கட்சிகளை ஓரங்கட்டி அது நீண்ட காலத்துக்கு பயணிக்கும். அது மாகாண சபை தேர்தலும் மாகாண சபைக்கான அதிகாரத்தோட நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியவாதத்தின் அரசியல் அஸ்தமனந்தோழர். இது இல்ல என்னன்னா தமிழ் தேசியவாத கட்சிகள் வந்து ஊடகங்களும் இந்த கேள்வியை கேட்கும். நீங்கள் கடந்த காலங்கள்ல என்ன சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி இந்த கட்டமைப்பை வச்சு நாங்கள் ஒன்றும் செய்யலாதன்றதை காட்டுறதுக்காகத்தான் கைப்பற்றி நாங்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை தான் செய்தீங்க. இப்பவும் நீங்கள் அதே பிரச்சாரத்தை செய்றீங்களா என்ற அந்த கேள்வியை இவர்கள் நோக்கி கேட்கும். அவங்க கேட்க மாட்டாங்க. அது கேட்கக்கூடிய உங்களை போல இந்த ஊடகங்கள் தான் கேட்கும். இன்னைக்கு தமிழ் தரப்புல இருக்க மிகப்பெரிய ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு சல்லாரி அடிக்கிற வேலை தானே செய்து கொண்டு போகுது. அவங்கட பேட்டி அவங்கட இது அது என்ன செய்தன்னு நீங்க பாத்தீங்க தானே. அது எங்கேயாவது ஒரு உளவு ஸ்தாபனத்திட பின்னணியில இருக்கிற மீடியாக்களும் இல்ல அந்த தமிழ் தேசியவாதத்தை தூக்கி பிடிச்சு கொண்டு இருக்கிற மீடியாக்களுமா தான் அது இருக்குது. அதுகள் கேட்காது. அது கேட்காது. அது வந்து சமூகத்திட சிந்தனையோட தண்ட பொருளாதாரத்தை கட்டுறதுக்கான மீடியாக்கள் தானே இன்றைக்கு இருக்குது. அது ஒரு பிசினஸ். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்திலையும் தமிழ் மக்கள் ஒரு வேறு திசைக்கு திரும்பி இருக்கிறார்கள். இந்த தேர்தலையும் அதே திசையில பயணிப்பார்கள், அதே திசை
திசை காட்டியில பயணிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். இந்த புள்ளியோட இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எந்த மாற்று கருத்தும் இல்லதோல எம்பிபி எல்லா கட்சிகளையும் விட அதிகப்படியான சீட்டுகளை வடக்கு கிழக்கில் எடுக்கும். நான் மற்ற இடங்களை சொல்லல, வடக்கு கிழக்கில் எடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது என்று நான் நம்புறேன். அது எடுக்கும். இது எங்க ஒரு மக்கள் தேவையும் கூட. இந்த தேவைக்காக நாங்க முயற்சிக்கிறது எங்கட வாழ்நாள்ல நமக்கு தேவையான விஷயம் தோழர். நன்றி தோழர். நன்றி.